பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே, பேசுதே பேசுதே ஹலோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். முதல்ல என்ன யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேதநாயகம் ஃபேமிலியோட கடைக்குட்டி சிங்கம். உங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன் எனக்கு புரியுது. முதல்ல இந்த வேதநாயகம்ன்றது யாரு? அதுதானே, வேதநாயகம் தான் என்னோட தாத்தா. நான் தான் அவரோட ஒன் அண்ட் ஒன்லி கிராண்ட் டாட்டர். என்னோட பேரு சக்தி. அப்புறம் இந்த வேதநாயகம்ன்றது யாரு? அவ்வளவு பெரிய ஆளான்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா, அவரு மிக பெரிய ஆள் தான், ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஆனா இப்ப எங்க தாத்தா எங்க கூட இல்ல. ஆனா அவரு விட்டுட்டு போன டெக்ஸ்டைல் பிசினஸ் இப்ப இந்தியாலயே நம்பர் 2 லெவல்ல இருக்கு. அத நம்பர் 1 மாத்துறதுக்காக தான் எங்க வீட்டுல பல ஜீவன் போராடிட்டு இருக்கு. ஒருத்தர நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஏய் சக்தி, நீ ஏன்டி இப்படி சொதப்புற? நம்ம என்ன வீட்லயா இருக்கோம், மண்டபத்துல இருக்கோம்டி. இன்னைக்கு உங்க மாமாவோட கல்யாணம், மறந்துட்டியா? ஐயோ சாரிடி, லாஸ்ட்ல மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டி. நான் காலேஜ் படிக்கிறேன்றதே இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் என்ன பார்த்துட்டு எல்லாரும் ஸ்கூல் போகணும்னு நினைக்க போறாங்க. நான் தான் இந்த வருஷத்துல காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேனே. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, நீ ஒன்னும் ஸ்கூல் பாப்பா மாதிரி எல்லாம் இல்ல. சரி சரி, அடுத்தடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ல. சரி வா, மண்டபம் உள்ள போலாம். முதல்ல எங்க ஆச்சிய வீடியோ எடுக்கலாம். சரிடி. என்ன ராமு, வேலை எல்லாம் சரியா நடக்குதா? ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட பார்த்து என்ன ஏதுன்னு வெய்யு. ஐயர்கிட்ட கேட்டு கரெக்டா சீர்வரிசெல்லாம் அடுக்கி வெய்யு. ஏதாவது ஒரு இடத்துல தப்பானா கூட அகிலா கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்து பார்த்து தான் அம்மா செஞ்சுட்டு இருக்கோம். அகிலா அம்மா கிட்ட ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டுட்டோம். இருந்தாலும் நீங்க ஒரு தடவை பாத்துருங்கம்மா. என்னது ராமு, முக்கியமானதே தாலிதான். தாலி எடுத்துட்டு வந்து வைக்கலையா? அகிலா கண்ணுல பட்டிருந்தா இங்க நடக்கிறதே வேற. முதல்ல தாலி எடுத்துட்டு வந்து வைங்க, மிச்சம்லாம் சரியாதான் இருக்கு. தாலி எடுத்துட்டு வந்து வை. ஆனா அம்மா, தாலி எங்க கிட்ட யாரும் குடுக்கலையே, யார்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியலம்மா. ஐயோ என்ன இது ராமு, முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. தாலி என்னோட மருமக கிட்டதான் இருக்கு, அவகிட்ட இருந்து வாங்கிக்கோ. இல்லனா நான் அவகிட்ட கொடுத்து விட சொல்றேன். முதல்ல இங்க தாலி எடுத்து வைங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இவங்கதான் என்னோட பாட்டி ஜானகி, மிஸ்டர் வேதநாயகமுடைய ஒன் அண்ட் ஒன்லி வைஃப். எங்க தாத்தா இருந்த வரைக்கும் எங்க தாத்தாவை மட்டும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க தாத்தா இருந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க எல்லாரையும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அருந்தவாளு, இங்க என்ன கேமராவோட சுத்திட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ஆச்சி, என்னோட யூடியூப் சேனல்ல போடுறதுக்காக. இன்னைக்கு மாமாவோட கல்யாணம், இந்த இந்தியாலயே நம்பர் 2ல இருக்க டெக்ஸ்டைல் பிசினஸ் ஓனருடைய கல்யாணம். அது நல்லா யூடியூப்ல எல்லாம் போட்டா எனக்கும் வியூஸ் சூப்பரா போகும்ல, நானும் செலிபிரிட்டி ஆயிடுவேன். ஆல்ரெடி எனக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு, இருந்தாலும் அப்பப்ப அப்டேட்ல இருக்கும்ல, அதனாலதான். சரி சரி, உங்களோட மூத்த பொண்ணு, அதாவது என்னோட அம்மா எங்க? ஓ, அகிலாவா? சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்காக போயிருக்கா. சாப்பாடு செய்யற இடத்துலதான் இருப்பா, போய் பாரு. ஓகே गाइस, வாங்க போய் என்னோட அம்மா, அதாவது மிஸ்டர் வேதநாயகமுடைய மூத்த பொண்ணை மீட் பண்ண போலாம். மிஸ்டர் வேதநாயகம்க்கு மொத்தம் 2 பசங்க. ஒண்ணு என்னோட அம்மா, இன்னொன்னு என்னோட மாமா. இன்னைக்கு என்னோட மாமாவுடைய மூத்த பையனுக்கு தான் கல்யாணம், அதாவது என்னோட பெரிய மாமாக்கு கல்யாணம். அப்புறம் என்னோட பெரிய மாமா பத்தி நான் சொல்லியே ஆகணும். அவரு ரொம்ப ஹேண்ட்ஸம், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் பிசினஸ் டைகூன். ஆனா இன்னைக்குதான் கல்யாணம் ஆக போதுல, இதுக்கப்புறம் பேச்சுலர்லாம் கிடையாது. அவருக்கு அவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிட்டத்தட்ட அவருக்கு கிரஷே எக்கச்சக்கம். ஆனா எங்க மாமா இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதே கிடையாது. இந்த கல்யாணம் கூட பியோர் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுவும் எங்க அம்மா சொன்னாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எங்க மாமாக்கு என்னோட அம்மான்னா அவ்வளவு பிடிக்கும். அவங்களோட அம்மா விட என்னோட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க மாமாக்கு பிசினஸ் சொல்லி கொடுத்து வளர்த்ததே என்னோட அம்மா தான். அதனால என்னைக்குமே எங்க அம்மா சொல்ற வார்த்தையை அவரு மீறவே மாட்டாரு.
என்னோட தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் எங்களோட டெக்ஸ்டைல் பிசினஸ் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு முத காரணம் என்னோட அம்மா தான். அவங்க தான் இந்த பிசினஸ மொத்தமா டேக் ஓவர் பண்ணி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டாங்க. ஓகே ஓகே, என்னோட அம்மாக்கு நான் ஓவரா பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. சரி வாங்க போய் என்னோட அம்மாவை மீட் பண்ணலாம். ஏ சக்தி, உன்னோட அம்மா எங்க? சுத்தி சுத்தி தேடிட்டே இருக்கோம், எங்கேயுமே காணோம். அதுதாண்டி எனக்கும் தெரியல. இங்க வந்து தானே ஆச்சி சொன்னாங்க. அப்பா, யாருக்கும் சரியான சாப்பா விழுந்திருக்கு. எங்க அம்மாவோட வேலையா தான் இருக்கும். வா போய் பாப்போம். அம்மா அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம தப்பாயிடுச்சு, நான் சரி பண்ணிடுறேன். ஏய், உனக்கு என்ன எல்லாம் விளையாட்டா போயிடுச்சா? அவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்ணி 500 வகையான சாப்பாடு போட்டு விஐபி விவிஐபி எல்லாரையும் இன்வைட் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணா கேவலம் உன்னுடைய அந்த பாயாசத்தினால என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரணுமா? இல்லம்மா, சக்கரை கொஞ்சம் தான். வாய் மூடு. நான் பேசுறப்ப திரும்ப பேசக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பாயாசம் கரெக்டா இருக்கணும். இங்க வந்த எல்லாரும் அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சாப்பாடு விஷயத்துல ஏதாவது சின்னதா ஒரு குறை வந்தா கூட இந்த இந்தியா ஃபுல்லா உன்னோட கான்ட்ராக்ட் நடக்காத மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருவேன். உன்னால இந்த இந்தியால எந்த வீட்டு கல்யாணத்தையும் சமைக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவேன், பாத்துக்கோ. ஆமாம்மா, மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம தப்பாயிடுச்சு, நான் சரி பண்ணிடுறேம்மா. அண்ணா, என்னாச்சு? அதுவாமா, இந்த சமையல்காரன் பாயசத்துல ஏதோ சக்கரை கம்மி பண்ணிட்டான் போல. அதனாலதான் அகிலா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. என்ன பண்ணி சமாளிக்கிறதுனே தெரியல, பாவம் அவன். ஐயோ, சரி சரி இருங்க, நான் ஏதாவது சமாளிச்சு பாக்குறேன். நீ கேட்ட பொருள் எல்லாம் என்னோட மேனேஜர் கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுத்தானா இல்லையா? நான் இப்பவே அவனை கூப்பிட்டு கேக்குறேன். அப்படின்னா எல்லா பொருளையும் நீ பதுக்கி வைக்கிறியா? அதனாலதான் குறைச்சு குறைச்சு போட்டுட்டு இருக்கியா? சக்கரை மட்டும் தான் பதுக்கி வச்சிருக்கியா, இல்ல காய்கறிங்க எல்லாத்தையும் பதுக்கி பிளாக்ல வைக்கிறியா? என்ன பண்ற? ஐயோ அம்மா, அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலம்மா. நீங்க கொடுத்த பொருள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேம்மா. சக்கரை மட்டும் கொஞ்சம் குறைவாயிடுச்சு, அவ்வளவுதான். நான் அதை இப்பவே போட்டு சரி பண்ணிடுறேம்மா. அண்ணி, அங்க ஐயர் உங்களை கூப்பிட்டாரு அண்ணி. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சா, பிள்ளைய மனமடையில உட்கார வைக்கணும்னு கூப்பிட்டாங்க. அதான் நீ உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். சக்கரை பிரச்சனை தானே, அது நான் பாத்துக்கிறேன் அண்ணி. நீங்க வாங்க, நம்ம மண்டபத்துக்கு போலாம். நான் இப்ப போயிட்டு வந்து பாப்பேன். அந்த பாயாசம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இல்லனா உன்னால இதுக்கப்புறம் எந்த வீட்டு கல்யாணத்தையும் சமைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன், பாத்துக்கோ. அம்மாடி, எங்க அம்மா கொலை கவன்ல இருக்காங்க. இப்ப மட்டும் நான் கேமராவை எடுத்துட்டு போய் அங்க நின்னு கேமராவை நெருப்புல போட்டு பொசிக்கிடுவாங்க. பிரியா, வாடி, உள்ள போய் வேற யாரையாவது வீடியோ எடுப்போம். அது சரிடி, உங்க அம்மா அவ்வளவு கத்திட்டு இருந்தாங்க, ஆனா உடனே வந்து ஒருத்தங்க அவ்வளவு காம் டவுன் பண்ணாங்களே, அவங்க யாரு? உங்க வீட்லயே ரொம்ப கூலான பர்சன் மாதிரி தெரியுது. ஓ, அவங்களா? அவங்க தான் என்னோட அத்தை. ஐயோ சாரிடி, நான் மறந்தே போயிட்டேன். நீ காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தானே எனக்கு ஃப்ரெண்ட் ஆன. அதனாலதான் உனக்கு எங்க ஃபேமிலில யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. சரி சொல்றேன் கேளு. எங்க அம்மா கூட ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாருல, அவர் தான் என்னோட அப்பா. அவரோட பேரு சங்கரலிங்கம். எங்க அம்மாவோட பேரு அகிலாண்டீஸ்வரி. அவங்கதான் எங்க பாட்டியோட மூத்த பொண்ணு, அப்புறம் மருமக. இப்ப வந்து எங்க அம்மாவையே சமாளிச்சாங்கல்ல, அவங்கதான் என்னோட அத்தை. அவங்க பேரு அமிர்தா. இந்த வீட்லயே ரொம்ப காமான பர்சன்னா அது எங்க அத்தை மட்டும்தான். ஒவ்வொருத்தர் என்ன மாதிரி அவங்க எப்படி எப்படி எல்லாம் சமாளிக்கணும்ன்றது எங்க அத்தைய பார்த்துதான் கத்துக்கணும். ஓ சரி சரி. ஆமா, அப்ப உங்க மாமா என்னோட மாமாவா? இப்ப நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டா? இப்ப எங்க மாமா அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. கண்டிப்பா மண்டபம் உள்ளதான் எங்கேயாவது இருப்பாரு. வா, கூட்டிட்டு போறேன். நோ ராஜேஷ், இத பத்தி நான் ஆல்ரெடி நிறைய டைம் பேசிட்டேன். அதுவும் இல்லாம என்னோட அக்கா கிட்டயும் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். We not think this is worth for that. இல்ல சார், ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ இது worth தான் தோணுது. அங்க நமக்கு லேபர்ஸும் ஈஸியா அக்சசபிளா இருப்பாங்க. அதுவும் இல்லாம நமக்கு அங்க காம்படிஷன்ஸும் அவ்வளவு அதிகமா இல்ல. சோ அங்க பிரான்ச் ஓபன் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. சிவா, நீ அந்த லேண்டோட டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சிட்டியா? எல்லாமே விசாரிச்சுட்டேன் மாமா. அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் நேத்தே போய் அதை பத்தி எல்லாமே டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இவங்க சொல்றதை விட அந்த லேண்டோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாம அங்க காம்படிஷன் இல்லாதது உண்மைதான். அங்க ஏன் அங்க டெக்ஸ்டைல்ஸ் எதுவுமே வரலன்னா அங்க ஓபன் பண்றது கொஞ்சம் கூட வர்த்தே இல்ல. அங்க அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் நடக்கல. அம்மா சொன்ன மாதிரி தான் மாமா,
நம்ம அங்க ஓபன் பண்ணா நமக்கு லாஸ் தான் அதிகமா ஆகும். என்ன ராஜேஷ், கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? எப்பயுமே எங்க அக்கா ஒரு வார்த்தை சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அதனாலதான் அவங்க சொல்றத எங்க ஃபேமிலில எல்லாருமே கேட்போம். ஈவன் பிசினஸா இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தாலும். சாரி தக்ஷணாமூர்த்தி, நான் அதை பத்தி சரியா விசாரிக்காம போயிட்டேன். என்னோட மேனேஜரை நம்பி மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டேன். அவரு என்னடான்னா அதை பத்தி சரியா விசாரிக்காம அந்த இடத்த சூஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா நம்ம அங்க டெக்ஸ்டைல் ஓபன் பண்ணியிருந்தோம்னா அது 2 பேருக்குமே பெரிய லாஸ் வந்திருக்கும். வாட் இஸ் திஸ் ராஜேஷ்? இந்த அளவுக்கு பெரிய மிஸ்டேக்கா பண்ணுவீங்க? நாளைக்கு நானும் என்னோட பார்ட்னரும் அங்க டெக்ஸ்டைல் ஓபன் பண்ணி லாஸ்ல போனா நீங்களும் அதுக்கு செலவு பண்ணுவீங்க. அது அது ரியலி சாரி சார். நான் அதை பத்தி விசாரிக்கலன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு அந்த லேண்டோட வேல்யூ எல்லாமே தெரியும். நீங்க நடுவுல கமிஷன் அடிக்கணும்ன்றதுக்காக இங்க அதிகமா சொல்லி வச்சிருக்கீங்க. அதையும் நான் விசாரிச்சாச்சு. வாட் இஸ் திஸ் ராஜேஷ்? உன்னை நம்பி நான் எவ்வளவு பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்குறேன். ஆனா நீ நீ இப்படி கேவலமா என்ன சீட் பண்ணிட்டு இருக்க. இன்னும் பிசினஸ்ல எத்தனை கையாடல் எல்லாம் பண்ணிருக்கியோ தெரியலையே. என்னோட மொத்த பணத்தையும் இப்படிதான் நீ பண்றியா? யூ ஆர் ஃபயர்ட் ராஜேஷ். இதுக்கப்புறம் உனக்கும் என்னோட கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கெட் லாஸ்ட் யூ இடியட். சார் சார், சாரி சார். ஏதோ ஒரு பேராசையில பண்ணிட்டேன். ரியலி சாரி சார். இதுக்கப்புறம் சத்தியமா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன ஃபயர் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த சம்பளத்தை நம்பிதான் என்னோட குடும்பமே இருக்கு. சாரி சார். பாஸ்கர் சார், நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன். அவனை நீங்க மன்னிக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் கேளுங்க. எதிரிய கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகியையும் நம்பிக்கை துரோகியையும் மன்னிக்கவே கூடாது. இத்தனை நாள் உங்க கூடவே இருந்துட்டு போய் சொல்லிட்டு இருந்திருக்கான். இவனை மன்னிக்காதீங்க. உங்க பிசினஸ்க்குன்னு இல்ல, லைஃபுக்கே ரொம்ப கெடுதலா போயிடும். அடடா, எதிரியை கூட மன்னிக்கலாம், ஆனா நம்பிக்கை துரோகியா மன்னிக்க கூடாது. அடடா, கல்வெட்டுல எழுதலாம் போலியே. யாரடி அந்த ஹேண்ட்ஸம்? ஹலோ மேடம், சொல்லு வழியுது, கொஞ்சம் தொடச்சுக்கிறீங்களா? அவரு என்னோட அண்ணா. அப்புறம் அவருக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. மச்சான், ஒன்னும் இல்லடி. அவரு சொன்னது நல்லா இருந்தது, அதுதான் சும்மா சொன்னேன். உன் அண்ணன் எனக்கு தெரியாது. சக்தி, ஹே சோட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? உங்க அவுட்ஃபிட் தானே, ரொம்ப கியூட்டா இருக்கு. ஹலோ, நான் ஒன்னும் உங்களை கேட்கல, நான் என் ஆளை கேட்டேன். அட பாவி சோட்டு, நீ என்னோட ஆளா? என் கால அளவு கூட இல்ல, அதுக்குள்ள நீ என்னோட ஆளாயிட்டியா? ஏய் சக்தி, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பெருசா வளர்ந்துருவேன். அப்புறம் நான் உன்னை விட நல்லா ஹைட்டா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பேன். அட பாவி, முளைச்ச 3 இலை கூட விடல, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் கேக்குதா? சௌரியா, மம்மி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன சன்னி, ஏதாவது சேட்டை பண்ணிட்டானா? ஆமா சக்தி, காலையில இருந்து சாப்பிடவே மாட்டான். நானும் என்னென்னமோ கொடுத்து பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் சாக்லேட் சாக்லேட் கேட்டு அடம் பண்றான். என்ன பண்றதுன்னே தெரியல. சோட்டு, எப்ப பார்த்தாலும் சாக்லேட் சாப்பிட்டேன்னா அப்புறம் உனக்கு வயித்துல புழுதான் வரும். ஒழுங்கா மம்மி கூட போயிட்டு பூ சாப்பிட்டு. முடியவே முடியாது, எனக்கு சாக்லேட் தான் வேணும். இந்த அத்தை சொன்னா கேப்பியா மாட்டியா? நான் சொல்றதை கேட்டா உனக்கு சாயங்காலம் கூட்டு போயிட்டு சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், பீஸா பர்கர் எல்லாமே வாங்கி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ போய் இப்ப பூ சாப்பிடணும். ஓ சக்தி, நீ இப்படிதான் சொல்லுவ, அப்புறம் எனக்கு சாக்கி எதுவுமே வாங்கி தர மாட்டேன். நீ போய் சொல்ற. சோட்டு, நான் என்ன சொல்றேன்ல உனக்கு வாங்கி தரேன்ட்டு. இன்னைக்கு வேற நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தங்க வர போறாங்க. உனக்கு புது அத்தை வர போறாங்கடா. கண்டிப்பா உன்னை வெளியில கூட்டு போறேன். எனக்கு பூ. சரி ஓகே, ஷௌரியாக்கு சாப்பாடு வேண்டாமா? அப்ப ஷௌரியாவை இங்கே விட்டுட்டு போயிடலாம், வீட்டுக்கு கூட்டு போக வேண்டாம். அச்சச்சோ, இங்கே விட்டுட்டு போனா அப்புறம் பேய் பிசாசு எல்லாம் வரும், அது உன்னை சாப்பிட்றோம். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் போய் பூவை சாப்பிடுறேன். சக்தி, ஸ்டேஜ் கிட்ட வந்துருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் நீ இல்லனா எல்லாரும் தேடுவாங்க. சரி அண்ணி, இதோ நான் அங்கதான் போறேன். சரிம்மா. சக்தி, அங்கதான் உன்னோட அண்ணியா? பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. உங்க அண்ணாக்கும் இவங்களுக்கும் லவ் மேரேஜா என்ன? அது இரு நானே கெஸ் பண்றேன்.
ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போய் லவ் பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்ச் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதானே? ஐயோ எவ்வளவு அறிவு உனக்கு. ஆனா உன்னோட கெஸிங் தப்பு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் லவ் மேரேஜ்லாம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுவும் எங்க அம்மா பார்த்து ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்க அண்ணி காலேஜ் எல்லாம் போனது கிடையாது, ஏன் மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. அவங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. என்னடி இப்படி சொல்ற? உங்க அண்ணா என்னடான்னா பிசினஸ் அப்படியே கரைச்சு குடிச்சிருக்காரு, அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது போல. ஆனா உங்க அன்னிக்கு எழுத படிக்க கூட தெரியாதுன்னு சொல்ற, வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயம்னு தெரியல. எங்க அம்மாக்கு இவங்களதான் பிடிச்சிருந்தது, இவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா எங்க அண்ணிய பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க பார்க்க மட்டும் இல்ல, குணத்திலயும் மகாலட்சுமி மாதிரி. அவங்க பேரு கூட மகாலட்சுமி தான். உண்மையாவே எல்லாருமே ரொம்ப பார்த்து பார்த்து பார்த்துப்பாங்க. எங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவங்க. எங்க அம்மாவோட செலெக்ஷன் எப்பயும் தப்பாகாது. எங்க வீட்டுக்கு ஏத்த ஒரு நல்ல மருமகளா தான் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி சரிடி, டைம் ஆயிடுச்சு, வா ஸ்டேஜ் கிட்ட போலாம். ஏய் சோடா புட்டி, போட்டோ எடுத்துட்டு இருக்கிறது தெரியலையா? இப்படி பப்பர் பேன் வந்து நிக்கிற. ஹலோ ஹலோ, நாங்க கேஷுவலா தான் வந்தோம், நீங்க போட்டோ எடுக்கிறது ஒன்றும் நான் பார்க்கல. அதுக்காக என் ஃப்ரெண்ட சோடா புட்டி அது இதுன்னு சொல்லி கலாச்சிங்க. அப்படிதான் கலாய்ப்பேன். சோடா புட்டி சோடா புட்டி சோடா புட்டி. ஹலோ மிஸ்டர். ஏய் இருடி இருடி, ஏன்டி இப்படி டென்ஷன் ஆகுற? இல்ல தெரியாம வந்துட்டு வந்தானே சொல்றோம், அதுக்கு உன்னையே போய் சோடா புட்டின்னு சொல்றான் அவன். அதுவும் இல்லாம அவன் ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் போட்டோகிராஃபர் தானே, இந்த வெட்டிங்கே உங்க வீட்டு வெட்டிங் தான், அப்படி இருக்கப்போ உன்னையே திட்டுறான். அவ உன்னை போட்டோகிராஃபர்னு நினைச்சிட்டா. அதுக்குதான் சொல்றது, இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு. ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு, போடா ஆட்டுதாடி. ஆமா ஆமா, நீ சொல்ல வேண்டியதுதான். உன் ட்ரெஸ் மட்டும் என்ன நல்ல கைத்து மேல டான்ஸ் ஆடுறவங்க மாதிரி இருக்கு. கேமரா வச்சிருந்தா அவங்க உடனே போட்டோகிராஃபர் ஆயிடுவாங்க. அப்படி பார்த்தா நீ கூட தான் கேமரா வச்சிருக்க, அப்ப நீ என்ன ஃபீமேல் போட்டோகிராஃபரா? ஐயோ பிரியா, நீ தப்பா எடுத்துக்கிட்ட. இவன் போட்டோகிராஃபர் இல்ல, இவன் என்னோட சின்ன மாமா அபிலாஷ். அமெரிக்கால தான் படிச்சான், இப்பதான் இந்தியா வந்திருக்கான். ஐயோ சாரிடி, நான் போட்டோகிராஃபர்னு நினைச்சிட்டேன். உங்க வீட்ல எல்லாரும் ஒரு மாதிரி ஹை கிளாஸா இருக்காங்களா? இவர் மட்டும் பார்க்க ரொம்ப கேஷுவலா இருந்தாரு, அதனாலதான் போட்டோகிராஃபர்னு எடுத்துக்கிட்டேன்டி. நீ நினைச்சது தப்பு இல்ல. நிறைய பேர் இவன் எங்க ஃபேமிலியே இல்லன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இவன் எங்க ஃபேமிலிக்கு செட்டே ஆக மாட்டான். எங்க ஃபேமிலில எல்லாரும் பிசினஸ் பிசினஸ்ல இருந்தா, இவன் மட்டும் தனியா அட்வர்டைசிங் ஏஜென்ட் வச்சுட்டான். அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு இப்ப பக்கத்துல நிக்கிறான்ல, அவன் தான் அது உருப்படாதவன். சும்மா தாண்டி சொன்னேன், உருப்படாமலாம் இல்ல, கொஞ்சம் உருப்படியா தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சொந்தமா ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சிருக்காங்க. நிறைய இந்த ஆட் ஷூட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா 2 months முன்னாடி தான் இந்த ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் பெருசா எந்த ஒரு அட்வர்டைசிங் ஆர்டரும் வரல. பாப்போம் ஏதாவது கிளைண்ட் மாட்டுறாங்களான்னு. ஏ சோடா புட்டி, ஒரு நாள் நீ பார்க்க தானே போற, என்னோட ஏஜென்சி கொடி கட்டி பறக்க போகுது. அப்படியே பறந்து போயிடாம இருந்தா சரிதான். நீ வேணா பாரு, கண்டிப்பா எங்க அம்மா உன்னை பிசினஸ் உள்ளதான் வர சொல்லுவாங்க. அவங்க சொல்ற பேச்ச நீ கேட்காம இருக்க, என்னைக்கு நீ வாங்கி கட்டிக்க போறன்னு தெரியல. ஏ சோடா புட்டி, எல்லாரும் ஒண்ணு பண்றாங்கன்னு நம்ம அதையே பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பண்ணாதான் வாழ்க்கையில உருப்பிட முடியும். எங்க தாத்தா பிசினஸ் பண்ணாரு, எங்க அப்பா பிசினஸ் பண்ணாரு, நானும் பிசினஸ் பண்ணேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? நான் எனக்காக ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி ஓபன் பண்ணிருக்கேன். அதுல நான் என்னோட முழு போக்கஸனை வச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் நான் சக்சஸ் ஆவேன், அது நீ பார்க்க தான் போற. பாப்போம் பாப்போம். மச்சான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுடா. பொண்ணும் மாப்பிளையும் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் செம்ம அழகா இருக்காங்கடி. இவருதான் உன்னோட பெரிய மாமாவா? ஐயோ நீ சொன்னது உண்மைதான், செம்ம ஹேண்ட்ஸம். நான் தான் சொன்னேன்ல, என் பெரிய மாமாவனா எல்லா பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு தான் எந்த பொண்ணையும் பிடிக்காது. ஏய் உன் மாமா பேர் என்னடி? அடி பாவி, வெளியே நீ பேனரே பார்க்கலையா? சரி நான் சொல்றேன். கல்யாண மாப்பிள்ள பேரு ஆத்விக், அப்புறம் பொண்ணு பேரு மீரா. நாலு எழுத்து கட்டி மேலும் மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க.
அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். எனக்கு எதுலயோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போறேன். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அத்விக். கல்யாணம் வேணாம்னா எதுக்குன்னு சொல்லு. எந்த ஒரு காரணமும் சொல்லாம வர பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க. இங்க பாரு, இந்த ஒரே ஒரு போட்டோவை பார்த்து பாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. உனக்கே ரொம்ப பிடிச்சு போயிடும். உன் அத்தைக்கு கூட பிடிச்சிருக்குடா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அத்விக். கல்யாணம் 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 அதை விட்ட உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? மா, எனக்கு பிசினஸ்லயே 1008 டென்ஷன் இருக்குமா. இல்ல நீங்க கல்யாணத்தை எடுத்துட்டு வந்து என் மேல திணிக்காதீங்க. எனக்கா எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ நான் அப்ப சொல்றேன். அப்ப பொண்ணு பாருங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், அவ்வளவுதான். அம்மா சொன்னாதான் கேட்க மாட்டேன்ற. இந்த அத்தை சொன்னா கூட கேட்க மாட்டியா ஆதி? அது அத்தை, அது ஒன்றும் இல்ல. இது நாள் வரைக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல எந்த பொண்ணோட போட்டோவை பாரணும் கேட்டதில்ல. ஆனா இப்ப சொல்றேன், உனக்கு வயசாயிட்டே போகுது. உன்னை வெறுமனே பிசினஸ்ல மட்டும் போடுறது எங்களோட நோக்கம் கிடையாது. கல்யாணம்ன்ற ஒண்ணு ஒரு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நானும் அந்த பொண்ணோட போட்டோ பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த அத்தை சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? நீ கேட்க மாட்டேன்னா சொல்லிடு. நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். நான் இது வரைக்கும் கேட்டு நீ எதுவும் இல்லைன்னு சொன்னதில்ல. ஆனா இந்த விஷயத்துல இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. நீங்க எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு இந்த அத்தை மேல நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா அத்தை, எனக்கு என்னை விட உங்க மேலதான் நம்பிக்கை ஜாஸ்தி. அப்ப இந்த அத்தை சொல்றேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்குவா தானே? ஹம். என் அத்தைக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். மத்தபடி இந்த பொண்ணு கழுத்துல என்ன தாலி கட்டினாலும் இவ என்னைக்கும் என்னோட பொண்டாட்டியாக வாய்ப்பே இல்ல. கெட்டி மேளம் தாலி கட்டுங்கோ. உன்னை இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தனே, அதெல்லாம் மறந்துட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? உன் அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பாத்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு சித்தியா இருந்து நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஐஸ்வர்யாவும் உன்னையும் என்னைக்காவது நான் பிரிச்சு பிரிச்சு பாத்திருக்கேனா? என்னைக்காவது உனக்கு நான் சித்தி கொடுமை பண்ணிருக்கேனா? அதெல்லாம் ஏன் மம்மி இவளுக்கு தெரிய போகுது? இவளுக்கு எப்பயுமே செல்ஃபிஷா யோசிக்க மட்டும்தான் தெரியும். நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட லைஃபும் செட்டில் ஆகும். அத பத்தி எல்லாம் இவ கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாளா மம்மி? அவளுக்கு எப்பயுமே அவளுடைய டிசைர்ஸ் மட்டும்தான் முக்கியம். மீரா, உன் சித்தி உன் நல்லதுக்காக தான் சொல்லுவா. அவ சொல்றதை கேளு. உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீயும் நானும் தனியா நின்னோம். அப்ப உன் சித்தி தான் என் வயசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்திருக்கா. அவ கேக்குறாள், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க நாங்க என்ன உன்னை ஒன்னும் இல்லாத பிச்சைக்கார குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குறோம். இந்த ஊர்லயே மிகப்பெரிய கோடீஸ்வரங்க அவங்க. இந்த ஊர்லயே இந்தியாலயே மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. என் பிசினஸ்லாம் அவங்க முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு கேக்குறாங்க. நீ என்னடா வேணான்னு சொல்லிட்டு இருக்க? அப்படின்னா நீங்க என்ன பணத்துக்காக விக்கிறீங்களாப்பா? நீங்க பேசுறத கேட்டா எனக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு தான் சொல்றேன்ல கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. அப்படி இருக்கப்போ பணக்காரனா இருக்கா அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறீங்க? எனக்கு என்னமோ இவ கல்யாணம் வேணான்னு சொல்றத பார்த்தா பழசெல்லாம் எதுவும் இவ மறக்காம இருக்கான்னு தோணுது. ஆமா மம்மி, போய் ஒரு குப்பை தொட்டியில விழ பார்த்தா அவளை நம்ம காப்பாத்திட்டோம். ஆனா இன்னும் அவளுக்கு அந்த குப்பை தொட்டி ஞாபகமா இருக்கு போல. என்ன மீரா, இன்னும் உன் மனசுல அந்த பழைய விஷயங்கள் தான் இருக்கா? அது மட்டும் உண்மைன்னு சொல்லிடாத. எங்க குடும்ப மானத்தை வாங்கிடாத. போதும், நிறுத்துங்க. இப்ப என்ன உங்களுக்கு? நான் கல்யாணம் தானே பண்ணிக்கணும், பண்ணி தொலைறேன். என்னோட ஃபேமிலி பிரஷர்னாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னால இவரை என்னோட கணவரா ஏத்துக்க முடியும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா என்னால இவரை என் கணவரா ஏத்துக்க முடியாது.